வெயிலில் டயர்டாக வந்த ஹஸ்பண்ட்க்கு அவரே கேட்காம நாமளே ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு 1 டம்ளர் தர்பூசணி ஜூஸும் 1 டம்ளர் பாலும் எடுத்து ஒன்றா கலந்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் அதில் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு அதுலேயே ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்க பாதாம் பீஸனும் சப்ஜா சீடும் 2-3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலக்குன்னு கலக்கி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலக்கிட்டு நமக்கு தேவையான அளவு அதில் ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு ஆஹா! இப்போ குடிச்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் இப்போ ஹஸ்பண்ட்டை கொடுக்கலான்னு கொடுத்தா அவர் குடிச்சு பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னார்? பாருங்கள், கேஷுவலாக வாங்குறாராம் இது. கேஷுவலாக வாங்கினார். வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, வெறும் ரோஸ் மில்க் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்கள், இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். பேசாமல் ரோஸ் மில்கே போட்டு கொடுத்துருக்கலாம் அவருக்கு நான். நகை கடையில், புடவை கடையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டை போட்டு நல்லாவே ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பூக்கடையிலையும் நம்மக்கிட்ட லைட்டை போட்டு நல்லா ஏமாற்றி இந்த பூவை நம்ம தலையில் கட்டிட்டாங்க. இருந்தாலும் இதை கீழே போட மனசு வரல. இந்த கலரில் இருந்தாலும் கட்டி ஆகணுமேன்னு சொல்லி நான் அதை கட்டி நான் என் தலையில் வச்சுக்கிட்டேன்.